Hello friends, இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, நீங்க சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி இருக்குன்னா இப்போதைக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட கையில 5000 இருக்கும். மோஸ்ட்லி யாரா இருந்தாலும் ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ண மினிமம் 20ல இருந்து 21 வயசு ஆகும். இந்தி மாதிரி அடிஷனல் கோர்ஸ் வேணா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே முடிக்க முடியும். இவர் பேர் லாரன்ஸ் சிம்மன். 9 வயசு தான் ஆகுது. இவரு தன்னோட 8 வயசுலயே ஹைஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ்காரங்க அவரோட அப்பா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. தன்னோட பையன் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லயே PhD பண்ணணும்னு ஆசைப்படுறான். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் போதே சைட் பை சைட் மெடிசனும் படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்றாங்க. பேட்டி எடுத்துட்டு இருந்தவங்க இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இன்ஜினியரிங் மெடிசன் ரெண்டுமே ஒரே டைம்ல எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இதை விட ஹைலைட் என்னன்னா, அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க கம்ப்ளீட் பண்ண அவருக்கு வெறும் 18 மாசம் தான் தேவைப்பட்டுச்சு. பப்ஜி மதன பொண்ணுங்களை இழிவா பேசின வழக்குல கிரைம் பிரான்ச்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஊரு ஃபுல்லா அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் கான்பிடென்டா என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஜாலியா அப்பவும் கேம் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அவரை அன்னைக்கு நைட்டே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மதன் சைட்ல இருந்து பெயிலுக்கு அப்ளை பண்றாங்க. ஆனா அத கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே அவர் மேல குண்டர் சட்டத்தையும் போட்டுடுறாங்க. அப்போ மதனால அவரோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு மதனோட வைஃப் மீடியா கிட்ட அவங்க இஷ்யூஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுல அவங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறதாவும் அவருக்கு வெறும் யூடியூப்ல இருந்து மட்டும்தான் அமௌண்ட் வருதுன்னு அவர் இது வரைக்கும் யார்கிட்டயும் காசு வாங்கி ஏமாத்தலன்னு சொல்றாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண உடனே அவர்கிட்ட இருக்க சொத்து பத்தி நிறைய பேர் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவர்கிட்ட நிறைய லக்ஸரி கார் இருக்கிறதாவும் சென்னையில ஒரு பங்களா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வைஃப் அதுக்கு பதில் சொல்லணும்னு அவங்க கிட்ட எந்த லக்ஸரி காரும் இல்லன்னு சொல்லிடுறாங்க. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, அந்த காரோட பேரையும் சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னது ஆடி A6 கார். சென்னையில அதனோட ஆன் ரோட் பிரைஸ் 68 லட்சம். மியூசிக் நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். இவர் பேர் மஞ்சித் சிங். 29 வயசு ஆகுது. ஜாப் எதுவும் கிடைக்காததால ட்ரக் டிரைவிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாரு. 1 hour தான் அந்த கிளாஸ் முடிஞ்சதும் அவரோட பிரதர் இன் லா கூட கிங் ரிவருக்கு போயிட்டு அவரோட ஃபியூச்சர் பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ 3 குழந்தைங்க தண்ணியில விழுந்துடுறாங்க. அதை பார்த்த இவரு உடனே தண்ணியில குதிச்சிடுறாரு. 2 குழந்தைங்க கிட்டேயே இருந்ததால ஈஸியா கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. 3வது குழந்தை 8 வயசு பொண்ணு. கொஞ்சம் தூரமா போயிட்டதால ஸ்விம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றாரு. 15 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டு கரைக்கு கொண்டு வந்துடுறாரு. ஆனா அவரால மேல வர முடியல. ரொம்பவும் ட்ரை பண்றாரு. ஆனா லாஸ்ட்ல அவரோட பிரதர் இன் லா அவரோட பாடிய ஒரு பாறை கிட்ட கண்டுபிடிக்கிறாரு. யாருன்னே தெரியாத 3 குழந்தைங்களை காப்பாத்த போய் தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிட்டாருங்க. பிரேசில் ஜெயில இருக்க 5 பேர் சேர்ந்து அந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பிளான் போடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. கார்னர்ல கொஞ்சம் பெருசா ஓட்டைய போட்டு வெளியே போயிட்டா ஈஸியா தப்பிச்சிடலான்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி ஓட்டை போட்டு 4 பேர் தப்பிச்சிடுறாங்க. 5வதா வந்தவர் ஓவர் வெயிட்டா இருந்ததுனால அவரால் அந்த ஓட்ட வழிக்கா வெளியே வர முடியல. மார்னிங் வரைக்கும் ட்ரை பண்ணியே அவரால் பாதி ஓட்ட வரைக்கும் தான் வர முடிஞ்சது. அப்புறம் போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிறாரு. ஃபயர்மேன்லாம் வந்து அவரை இழுத்து வெளியே கொண்டு வராங்க. அவரால் எழுந்து கூட நிக்க முடியல. சரின்னு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா எலும்பு உடைஞ்சிச்சுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ போலீஸ்மேன் ஃபன்னியா ஓட்ட போட்டதான் போட்டீங்க, கொஞ்சம் பெருசா போட வேண்டியது தானேன்னு கேக்குறாரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, ஓட்ட போட்டதே அவர் தான். ஆனா அவரை தவிர மிச்ச 4 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் மாட்டிக்கிறாரு.
நம்ம பிறக்கும் போது இருக்க தீத்த மில்க் டீத்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு 7 வயசு பையன் பல்லு வலிக்குதுன்னு அவங்களோட அப்பா கிட்ட சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பல்லு வளர்றதாலதான் வலிக்குது போலன்னு அப்படியே விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வலி அதிகமாயிடுது. அந்த பையனை சென்னையில இருக்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உடனே சர்ஜரி பண்ணியே ஆகணும். சர்ஜரி பண்றதுக்கு ரொம்பவும் டைம் தேவைப்படும். ஒவ்வொரு பல்லையும் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட பல்ல டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் 2 சர்ஜரியும் சேர்ந்து சர்ஜரிய ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சர்ஜரிய 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த சர்ஜரியில அந்த பையனோட வாயில இருந்து மொத்தமா 526 பல்ல வெளியில எடுத்திருக்காங்க. நம்மளோட போன வீடியோல இந்தியால யார் ஃபர்ஸ்ட் டைம் நோபல் பிரைஸ் வின் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தோம். ஏஜேன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. சுதா குமார்ன்றவங்க ரபி டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம் பகலவன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்டானு கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான் தம்பி. எஸ் ஃபேமிலி ஷகீன் தமிழ்ன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சாருன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் நோபல் பிரைஸ் வின் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ராக்கின்றவங்க ஹிட்லர்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்லரா? கோலம்கரி கோவிந்த்ரவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. பாலா பிளாஸ்ட் விளாக்ன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. தங்க விஷ்ணு எம் முத்துக்குமார்ன்றவங்க ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் இந்தியா ஐ திங்க் ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. சதிகாசன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் குமார்ன்றவங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய பேரும் கூகுள்ல சர்ச் பண்ணி தான்ப்பா சொல்லியிருப்பாங்க. ஸ்டீஃபன் டென்னிஸ்ன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. மொக்க விஞ்ஞானி ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. யோனாஸ் வின்சன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கெட் எ நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகுமார்ன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அறிவின்றவங்க ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் ஃபார் இந்தியா வந்து ரவீந்திரநாத் தாகூர் அதுவும் பொயட்டிக்காக தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவரோட பொயட்டிக்காக தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. ரோஹித் 13ன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. கௌதம் கார்த்திக்ன்றவங்க ரவீந்திரநாத் தாகூர் தான் 100% ஷுவர்னு சொல்லியிருக்காங்க. சூனா பானான்றவங்க ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் அவார்ட் இன் இந்தியா ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மைலி புருஷின்றவங்க எனக்கு தெரியல சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.